ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் நம்பர் 4 எல்லோ லைனோட ஒர்க் அப்டேட் தான். இந்த எல்லோ லைன் பூந்தமல்லியில் தொடங்கி லைட் ஹவுஸ் வரைக்கும் வரப்போகுது. இப்போ நம்ம வந்து போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பூந்தமல்லியிலேருந்து போரூர் வரைக்கும் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து வர வீடியோ தான் இது. இந்த வீடியோவும் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 11 எடுக்கப்பட்ட வீடியோ தான். போன வீடியோவில் போரூர் வரைக்கும் உள்ள அப்டேட் கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ வந்து ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு டபுள் டெக்கர் ரூட்டு. மேலே வந்து நம்மளுக்கு ரெட் லைன், கீழே வந்து எல்லோ லைன் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த காங்கோஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி எக்ஸிட் வேலைகள் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த காலம் போட்டிருக்கதை பார்க்க முடியுது. பட் ஒரு சில இடத்துல அந்த காங்கோஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் எப்படியும் இன்னும் இந்த ஸ்டேஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க ஒரு 3 months ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ரூட்டில் அடுத்து வர்றது காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரோ ஸ்ட்ரெச், அதாவது அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் நம்மளுக்கு இடமே இல்லை, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இடமே இல்லை. ஸோ அதனால் ஸ்டேஷன் இங்கே வரப்போதில்லை, நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த ஸ்டேஷன் வரப்போகுது. வாங்க நான் ஒரு யூட்டர்ன் பண்ணி, அதாவது இந்த ஸ்டேஷன் லெஃப்ட் சைடில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே போகல, ரைட் சைடில் தான் நடக்குது. ஸோ அதனால் டேர்ன் பண்ணி உங்களுக்கு இந்த அதர் சைடில் என்ன போயிட்டுருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம போரூரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் நம்மளுக்கு அந்த என்ட்ரி எக்ஸிட் அதெல்லாம் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா அதுக்காக இங்கே கீழே தனியாக ஒரு பீம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. இந்த காங்கோஸ் லெவலுக்கு என்ட்ரி ஆகுறதுக்கும் எக்ஸிட் ஆகுறதுக்கும் இங்கே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு காலம் போட்டிருக்காங்க. வாங்க இந்த காலத்தை இன்னொரு சைட்ல இருந்து காட்டுறேன். இந்த காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரி எக்ஸிட் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி தான் வரப்போகுது. இதை தொடர்ந்து இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கீழே நான் லாஸ்ட் டைம் வரும்போது பேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ பேஸ்மெண்ட்லேருந்து காலம் கொஞ்சம் எழுப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டேஷனில் போயிட்டு இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்து கொஞ்சம் காலம் போட்டு காங்கோஸில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுற அளவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளோரிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து வலசரவாக்கத்தில் போயிட்டு இருக்குது. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லையும் இப்போதைக்கு என்ட்ரி எக்ஸிட்கான அந்த பேஸ்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து சில கிரெயின் வச்சு இந்த நிறைய இந்த ஸ்டீல் கிரிட்டு கீழே இருந்தது, அதெல்லாம் வந்து மேலே லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்குது. இந்த ஆழ்வார் திருநகரை தாண்டி கொஞ்சம் தூரத்திலே ரெட் லைன் தனியாக நம்மளுக்கு கோயம்பேடை நோக்கி டர்ன் ஆகிறத பார்க்க முடியும். பட் இந்த எல்லோ லைன் அப்படியே தொடர்ந்து வடபள்ளி நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனில் கர்டர் பிளேஸ் பண்ணுற ஒர்க் போயிட்டு இருக்குது. இந்த அந்த டேர்ன் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஐடைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அந்த லாஸ்ட் 2 பில்லரை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கர்டர் பிளேஸ் பண்ணுற வேலைகள் இப்போதைக்கு இந்த இடத்துல போயிட்டு இருக்குது. வாங்க தொடர்ந்து போகலாம். இந்த டபுள் டெக்கர் ரூட்டில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை கோயம்பேட்டில் தொடங்கி போரூர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கவர் பண்ணி போட்டிருந்தேன். ஒரு 2 வீடியோவாக போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வருது சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு கீழே ஒரு சில கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. மேபி என்ட்ரி எக்ஸிட், அந்த ரைட் சைடில் உள்ள என்ட்ரி எக்ஸிட் அங்கே தூரமாக வைப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பேஸ்மெண்ட் இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பேஸ்மெண்ட் இப்போ தான் போட்டிருக்காங்க.
இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே இன்னும் பெருசாக ஒர்க் எதுவுமே தொடங்கவில்லை. கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஷன் ரெடி ஆகிறதுக்கு. இந்த ரூட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வடபள்ளி மெட்ரோ ஸ்டேஷன். இந்த வடபள்ளி மெட்ரோ ஸ்டேஷனில் கீழே வந்து ரீட்டைல் ஷாப், அதுக்கப்புறம் காங்கோஸ், அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு 3 லெவலாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேஷன் வைஸ் நிறைய ஒர்க் பெண்டிங் தான் இருக்குது. என்ட்ரி எக்ஸிட்டுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கை வாக் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு தான். நம்மளுக்கு வந்து ரூஃப் எல்லாமே போட்டுட்டாங்க. இப்போ வாங்க ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம், அதை போய் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்துருப்போம்ல ஒரு ஸ்கை வாக், கிட்டத்தட்ட அதே சிமிலர் டிசைன் தான். ரூஃப் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அங்கே வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதாவது நம்ம ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஃபேஸ் 2 மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இந்த ஸ்கை வாக் வழியாக வர முடியும். பட் இந்த ஸ்கை வாக் பக்கத்துலேயே இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. மேபி இதில் என்ட்ரி எக்ஸிட் எதுவும் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இதில் வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஒர்க்கு, பக்கத்தில் காலம் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரைட் சைடில் உள்ள ஸ்டேஷனோட ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. அதை வாங்க கொஞ்சம் நம்ம மேலே அந்த வடபள்ளி டபுள் டெக்கர் பிரிட்ஜில் இருந்து பார்க்கலாம். இப்போ வந்து வடபள்ளி ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து இந்த ஸ்கை வாக்கை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை வாக் வந்து கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு, அப்புறம் ரூஃபும் போட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கனெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடபழனி டபுள் டக்கர் ஃப்ளைஓவர்லேருந்து அந்த வடபழனி ஃபேஸ் 2 மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காங்கோஸ் லெவல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டீல் கிரிட்டில் நம்மளுக்கு அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. மேபி என்ட்ரி எக்ஸிட் அதில் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். இதை போல் பல அப்டேட்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சுங்க. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.